நான் இன்னைக்கு விரதத்துக்கு ஏத்த ஒரு அருமையான சப்பாத்தி செய்ய போறேன். இந்த விரதத்துக்கு ஏத்த சப்பாத்தி செய்யறதுக்கு நான் இங்க 1 கப் வாட்டர் செஸ்னட் மாவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பக்வீட் மாவை எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா ஜவ்வரிசி மாவை கூட இதுல சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் விரதத்துக்கு ஏத்த சப்பாத்தி செய்யறேன், அதனால நீங்க உங்க வீட்ல எதெல்லாம் சேர்த்துக்க மாட்டீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். இப்ப நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்வீட் மாவு அப்புறம் வாட்டர் செஸ்னட் மாவு ஒன்னோட ஒண்ணு நல்லா கலக்காது, அதனால நல்லா கலங்க ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சப்பாத்தி மாவு பசையற மாதிரி இதையும் நல்லா அதே மாதிரி பசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை சேர்த்து மாவை பசையணும். இப்ப மாவு ரெடி ஆயிருச்சு. இதுல இருந்து உருண்டை பிடிச்சுக்கலாம். நம்ம மாவு பசைஞ்ச உடனே சப்பாத்திய செய்யலாம். நான் இப்ப கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன், அத சப்பாத்தி உருட்டுற பலகையில போட்டுக்கிறேன். நம்ம ஓரங்களை இப்போ நல்லா சேர்த்துக்கலாம், அப்பதான் மாவு பிஞ்சு போகாம நல்லா வரும். இத தேய்க்க நான் வாட்டர் செஸ்னட் மாவை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இருக்க இருக்க இத மெல்லிசா தேய்க்க கூடாது, ஏன்னா இது கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரி வராது. இப்ப சப்பாத்திய சுட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடும் நெய் விட்டுக்கலாம். சூடான விரதத்துக்கு ஏத்த சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிருச்சு. இது இப்போ பரிமாற ஆரம்பிக்கலாம். இது கூட தொட்டுக்க உருளைக்கிழங்கு குழம்பு, தயிர் அப்படின்னு எது கூட வேணாலும் இது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம சூடான சுவையான விரதத்துக்கு ஏத்த சப்பாத்தி ரெடி. இப்போ நம்ம விரதத்துல கூட அருமையான சாப்பாடை சாப்பிடலாம். இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் இது கூட சாப்பிட உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சிருக்கேன். ரொம்ப ருசியான சப்பாத்தி, அதுவும் இந்த குழம்போட சாப்பிட சூப்பர்.